ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த அஸ்வினி அம்பிகை பாகர் என்பவர் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் பொதுத் தேர்தல் கடந்த 3ஆம் தேதி இடம்பெற்ற நிலையில் சிட்னி பார்டன் தொகுதியில் ஆளும் தொழிற்கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய அஸ்வினி 66% மேலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஈழத்தமிழ் படைப்புகளில் பிரபலமான கவிஞர்களில் ஒருவரான நாவற்குழியைச் சேர்ந்த மறைந்த கவிஞர் அம்பி எனப்படும் இராமலிங்கம் அம்பிகை பாகரின் பேத்தியாவார். கடந்த 2022 நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்ற நிலையில் கடந்த 3ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலிலும் அஸ்வினி வெற்றி பெற்றுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் கனேடிய நிதியமைச்சரான கிரயானந்த சங்கரி மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு மேலதிகமாக மற்றொரு ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக யுவனிதாவும் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் இப்போது அஸ்வினி ஆஸ்திரேலியாவில் வெற்றி பெற்றுள்ளார். ஏற்கனவே கடந்த வருடம் பிரித்தானியாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த உமா குமரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். தற்போதைய நிலையில் மேற்குலக நாடுகளில் தாயக உணர்வு சார்ந்த நிலைப்பாட்டுடன் ஈழத்தமிழ் பூர்வீகத்தில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர். இவர்கள் அனைவரும் இடதுசாரி மற்றும் தாராளவாத கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒரு முக்கிய விடயமாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. Yeah.